ஒரு செய்தி யாரோ சொன்னாங்களாம், பெருநாள் திடலுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை, மார்க்கத்தில் வழிமுறை இல்லை என்றார்களா? வழிமுறை இல்லையா? பெருநாள் தினத்தில் பெண்கள் திடலுக்கு வர வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறதா? சொன்னவர்களுக்கு நான் சொல்கிறேன், பதிலை சொல்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் வாருங்கள், புகாரி என்ற முதல் நூலை, முதல் பகுதியை, முதல் பார்ட்டை எடுத்து புரட்டுங்கள். 351வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தியை படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெருநாள் வந்துவிட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லா என்ற திடலுக்கு போவார்கள். ஆயிரம் நன்மைகள் பெற்று தருகின்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திடலிலே தான் பெருநாள் தொழுகையை தொழுவார்கள், ஹஜ் பெருநாளை நிறைவேற்றுவார்கள். அதோடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் கன்னி பெண்களையும், ஏன் மாதவிடை ஏற்பட்டிருக்கிற பெண்களையும் திடலுக்கு வாருங்கள் என்று கட்டளையிடுவார்கள். கேட்டுக்கொள்ளுங்கள். அடே மறுக்கக்கூடியவர்களே, நபிகளாருடைய சுன்னத்தை இழக்கக்கூடியவர்களே, அந்த நன்மையை பாராட்டக்கூடியவர்களே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நன்மைகளை நசிக்கக்கூடியவர்களே, காது கொடுத்து கேளுங்க. பெருநாள் திடலுக்கு பெண்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் என்றால், மாதவிடை ஏற்பட்டிருந்தாலும் திடலுக்கு நீங்கள் வாருங்கள், தொழுகையை தொழ வேண்டாம், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள். இஸ்லாத்தில் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லையா? பொய்யர்களே, அழிந்து போவீர்கள். எத்தனை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒரு மாத காலம் நோன்பு வைத்து இறைவனுக்காக இறையச்சத்தை வெளிப்படுத்திய பல்வேறு பெண்மணிமார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஆண்களை போன்று திடலில் வந்து தொழ வேண்டும் என்ற ஆசையுடையவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருடைய ஆசையை உங்களுடைய மனோ இச்சைக்காக வேண்டி, உங்களுடைய கொள்கை கோட்பாடுக்காக வேண்டி புதைக்கிறீர்களே, சுன்னத்தை மௌத்தாக்குகிறீர்களே. சவால் விடுகின்றேன். இந்த ஹதீஸ் புகாரியினுடைய முதல் பார்ட்டில் 350வது இலக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த செய்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள், பெண்கள் கண்டிப்பா வாங்க. அப்பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இஹ்தனா லைஸ லஹா ஜில்பாப், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் அந்த ஜில்பாப் மேலாடையை, முக்காடு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களும் வரணுமா? எந்த அளவுக்கு திடலுக்கு பெண்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி முக்காடு இல்லாமல் சில பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களும் இந்த திடலுக்கு வர வேண்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிற பொழுது, கண்டிப்பாக வர வேண்டும். உங்களுடைய தோழிகளிடத்தில் உபரியான ஆடை இருந்தால், முக்காடு இருந்தால், முக்காடு இல்லாத பெண்களுக்கு நீங்கள் வழங்கி அவர்களை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மேலே நீங்கள் இட்டு கட்டுறீங்க, பொய்யை பரப்புறீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. பயந்து கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதத்தில் எந்த இறையச்சத்திற்காக இறைவன் தந்தானோ அந்த இறையச்சத்தை பாழாக்கி விடாதீர்கள் என்பதை அவர்களுக்கான தகவல்.